ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். என் அன்பு குழந்தையே, இந்த சாயப்பா உனக்காக என் கையில் கொண்டு வந்த குங்குமத்தை தொட்டுட்டியா? எப்போதுமே உதியை கொண்டு வர இந்த சாயப்பா இன்னைக்கு குங்குமத்தை கொண்டு வந்திருக்கேன்னா நீ நினைச்ச காரியம் நல்லபடியாக நடக்க போகுதுன்னு தானே அர்த்தம். இதோ நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கையில வெற்றியை கொடுத்து நீ நினைச்சதையெல்லாம் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பதற்காகவே இந்த சாயப்பா மங்களகரமான குங்குமத்தை மனசார மகிழ்ச்சியோடு உனக்கு கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நீ யாரையும் பற்றி யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையை பற்றி மட்டும் யோசிச்சு உனக்கான செயல்களை சிறப்பாக செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. உன்னை பிடிச்சவங்க உன்னை தேடி வரட்டும், உன்னை வேணான்னு சொல்கிறவங்க உன் வாழ்க்கையை விட்டு விலகி போகட்டும். உனக்கான நல்லதை தாமதமான தள்ளி போன காரியங்களை எல்லாம் இப்போது சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் நான் குங்குமத்தை எடுத்துக்கிட்டு வந்தேன். எல்லா விஷயங்களும் இனி அற்புதமாக அழகாக உன் வாழ்க்கையில் நடக்க போகுது. நீ நினச்சது நடக்கலைன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தாயல்லவா? இதோ அனைத்தையுமே உனக்கு தரமாக நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். உன்னை வெறுப்பவர்களையும் வேண்டாம்னு சொல்பவர்களையும் தாண்டி உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் என் செல்லமே. உன்னை விட்டுட்டு வேணான்னு சொல்லிட்டு போகிறவங்க யாரையும் உன்னால் இழுத்து பிடிச்சி வச்சுக்க முடியாது. போகிறவங்கள போகட்டும்னு விட்டுடு. உனக்கான உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும். நீ எந்த விதத்திலும் உன் தன்மானத்தை விட்டு கொடுக்காம உன் மனசாட்சிக்கு உண்மையாக வாழ பழகு. யார் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் சொல்லட்டும், நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. இந்த சாயப்பா நானே உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். யார் மீதும் கோபப்படாதே. எல்லார் மீதும் அமைதியோடும் அன்போடும் இரக்கத்தோடும் நடக்க பழகு. அமைதியாக இருக்கிற மனிதர்களை நீ அவ்வளவு சுலபமாக நம்பிவிடக்கூடாது என் செல்லமே. ஏன்னா கோபப்படுறவங்க மனசளவில் ரொம்ப அப்பாவியா வெகுளியா இரக்க குணம் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்களால பொய் சொல்கிறவங்களையும் ஏமாத்துறவங்களையும் பொறுக்க முடியாமல் தான் கோவப்படுவாங்க. ஆனால் அமைதியாக இருக்கிறவங்க மனசுக்குள்ள அரக்க குணம் நிரம்பி இருக்கும். அவங்க எல்லாத்தையும் மனசுக்குள்ளே போட்டு அடக்கிக்கிட்டு தான் வெளியே அமைதியாக காட்டிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அதனால் அமைதியாக இருக்கவங்ககிட்ட தான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும். உனக்கு உதவி செய்பவர்களையும் உன்மேல் அன்பு காட்டுபவர்களையும் இந்த சாயப்பா உனக்காக உன் வாழ்க்கையில் உன்னை தேடி அனுப்பி வைக்கிறேன். உனக்கான நேரம் வர்ற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக காத்திரு. நீ மனசு தளர்ந்து போகாமல் தைரியமாக இருக்கும்போது கண்டிப்பாக உனக்கான நல்ல நேரத்தை நானே உருவாக்கி கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ கேட்டதையெல்லாம் உன் கைகளில் கொடுக்கவும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்கும் வருத்தப்பட வேண்டாம் என் செல்லமே. நீ இழந்தது எதுவாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்டது எதுவாக இருந்தாலும் அதை கண்டிப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். எல்லா மனிதர்களும் ஒரு விஷயத்தை முதல் முறை முயற்சி செய்யும் போதே அதை சரியாக செஞ்சிட முடியாது, வாழ்க்கையை ஜெயிச்சிட முடியாது. முதல் முறை தோற்று போயிட்டா அதுக்காக பெருசாக கவலைப்படாத. கண்டிப்பாக கடைசி வரைக்கும் தோற்றவங்களும் யாருமே இல்லை, விடாமுயற்சி செய்யாமல் வாழ்க்கையில் முன்னேறினவங்களும் யாருமே இல்லை. உன்னாலான முயற்சிகளை தொடர்ந்து செய்ய நீ நினச்சது நடக்கிற வரைக்கும் நானும் உனக்கு துணையாக இருப்பேன். உன் எண்ணம் பேச்சு செயல் அனைத்தும் சரியாக இருக்கும்போது நீ ஒருபோதும் தோற்று போக நான் விட்டுட மாட்டேன் என் செல்லமே. அளவு கடந்த துன்பத்தை அனுபவிக்கும் உனக்கு இன்பத்தை கொடுக்கவும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி தரவும் இந்த சாயப்பா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கருணையோடும் அன்போடும் பொறுமையோடும் நிதானத்தோடும் இரு. நிதானம்தான் உன்னை வாழ வைக்க போகிற அற்புதமான ஆயுதம். எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் என்ன கஷ்டம் வந்தாலும் நிதானத்தோடு தெளிவான முடிவை எடுக்க பழகு. நிதானம்தான் உன்னை காப்பாற்றும், உன் வாழ்க்கையை உயர்த்தும். எந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் நீ கவனத்தோடு கச்சிதமாக செய்கிறாயோ அந்த அளவுக்கு உன்னை சரியான பாதையில் நான் வழிநடத்தி கொண்டு போவேன். உன்னால் முடிஞ்ச உதவிகளை உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நீ செய்யும்போது அதன் மூலமாக உன் வாழ்க்கை மாறும், உன் வாழ்க்கை உயரும். வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நீ நினச்சிட்டீன்னா சும்மா காரணம் சொல்லிக்கிட்டே இருக்காம ஜெயிக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை பற்றி யோசிச்சு சிறப்பாக களத்தில் இறங்கு. உன் இலக்கை நோக்கி சென்று நீ வெற்றியை அடைவதற்கு இந்த சாயப்பா உனக்கு வழிகாட்டுறேன் என் செல்லமே. யாரை பார்த்தும் பொறாமப்படாத. எல்லாரையும் விட நான் தான் ஒசத்தி,
எனக்கு தான் எல்லாம் தெரியும், நான் தான் எல்லாத்தையும் சரியாக செய்வேன்ற ஆணவமும் அகந்தையும் உனக்கு வேண்டாம். யாருக்கும் எதுவுமே கிடைக்கக்கூடாது, எல்லாமே எனக்கு தான் கிடைக்கணுன்ற பேராசையும் உனக்கு வேண்டாம். ஆணவமும் பொறாமையும் பேராசையும் இல்லாத நல்ல பிள்ளையாக நீ வாழும்போது உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நடத்தி கொடுப்பேன். உன் கர்மாக்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எது இருந்தாலும் அதை தாண்டி உனக்கு நல்லதை செய்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு தானே. துரோகம் செய்கிறவனும் ஏமாத்துறவனும் அந்த துரோகத்தாலேயே அழிஞ்சு போவான். நீ யாருக்கும் துரோகம் செய்யாம உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராகு. தப்பு செஞ்சவன் அந்த தப்பின் காரணமாகவே அழிந்து போவான்றதை ஞாபகம் வச்சுக்கோ. நீ செய்த நன்மைகளுக்கு எல்லாம் சேர்த்து நல்ல பலனை நான் கொடுக்குறேன். அதே போல உனக்கு எதிராக தீங்கு செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையும் இந்த சாயப்பா கொடுக்க தான் போகிறேன். நீ யாரையும் பழிவாங்கணுன்ற அவசியமே இல்லை. அமைதியாக பொறுமையாக இருந்து உன்னை சுற்றி நடக்கிற விஷயங்களை மட்டும் வேடிக்கை பாரு. எந்த சூழ்நிலையிலையும் மனசு உடைஞ்சு போகாமல் நீ தைரியமாக இருக்கணும். யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. உன் வாழ்க்கையை நீ எளிமையாக நேர்மையாக வாழத்தானே நினைக்கிற. உன் எளிமைக்கும் நேர்மைக்கும் உண்மைக்கும் சேர்த்து என் அருளால் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுத்துட்றேன். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என் அருள் எப்போதும் உனக்கு துணையாக இருந்து பாதுகாத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். இன்பம் துன்பம் எது வந்தாலும் நீ மன அமைதியை இழந்து விட வேண்டாம் என் செல்லமே. என்ன நடந்தாலும் அதை ஏற்றுக்கிற மன பக்குவத்தை மட்டும் உனக்குள்ளே வச்சுக்கோ. யார் மேலேயும் வெறுப்பு காட்டி இங்கே எதுவும் மாற போகிறதில்ல. அதனால் நடப்பதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உனக்குள்ளே இருந்தால் கண்டிப்பாக நீ மகுடம் சூட்டி ஜெயிக்க முடியும். உன்னை நீயே செதுக்கி கொள்ளக்கூடிய வரத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கேன். உன் செயல்களாலேயே உன் வாழ்க்கையை நீ ஜெயிக்க தயாராகு. உனக்கான மனப்பக்குவத்தை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து உனக்கான வெற்றி மகுடத்தையும் நான் சூட்ட போகிறேன். நீ எதுக்காகவும் யாரையும் எதிர்பார்த்து வாழ வேண்டாம். உனக்கு கிடைச்சதே போதுன்ற மனசோட வாழ்க்கையை சிறப்பாக வாழ தயாராகு. உன் வாழ்க்கையில் எந்த விஷயத்தையும் அவசரப்பட்டு தப்பாக செஞ்சிடாத. தாமதமாக செய்வதை விட சரியாக செய்வது தானே சிறப்பான வெற்றியை கொடுக்கும். எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கும்படி, சிறப்பாக நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை தனியாக நின்று எதுக்கு கற்றுக்கோ. அப்போதுதான் உன் பலத்தின் பலம் என்னங்கிறது உனக்கு தெரிய வரும். எப்போதுமே மகிழ்ச்சியாக இருக்க முயற்சி செய். அதையும் இதையும் யோசிச்சு கவலைப்பட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏன் உடம்பை நீ வருத்திக்கிற? எதுவாக இருந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவம் உனக்குள்ளே வந்துட்டா யார் உன்னை கஷ்டப்படுத்தினாலும் காயப்படுத்தினாலும் அதை தூசி மாதிரி தள்ளி விட்டுட்டு தாண்டி போய் நீ ஜெயிச்சிட முடியுமென்னு செல்லமே. நீ எந்த தவறும் செய்யாமலேயே இந்த உலகம் உன்னை குறை சொல்கிறாங்க, உன்னை தப்பு தப்பாக பேசுகிறாங்க, உன் தன்மானத்தை சேர்றாங்கன்னா நீ தைரியமாக எதிர்த்து நில்லு. ஏன்னா தவறே செய்யாத உனக்கு எதிராக யார் எதையாவது சொன்னாலும் செஞ்சாலும் இந்த சாயப்பா அதை நடக்க விடமாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை நடத்தி கொடுக்குறேன். உனக்கு நிம்மதியை கொடுத்து நிரந்தர சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை நல்லபடியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்கும் கவலைப்பட வேணாம். நீ கேட்டதை விட இப்போது நான் உனக்கு கொடுக்க போகிற வாழ்க்கை மிக பெருசு. கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக நீ இருக்கும்போது அனைத்தையும் நானே சரி செஞ்சிருவேன். தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் சரி செஞ்சு உன் தடைகளை எல்லாம் தகர்த்தெறிந்து உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்க போகிறேன். உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டுக்காதே. வேண்டாத விஷயத்தில் கவனம் செலுத்தாதே. தேவையில்லாத கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிகிட்டே இருக்காம அளவோடு பேசு, யோசித்து பேசு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக நடத்தி கொடுக்க இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போதும் நீ எதுக்காகவும் மனசுடைஞ்சு போகாதே. கூடிய சீக்கிரம் உன்னை உயர்த்தி உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்கும்படி நான் செய்கிறேன். நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். உன்னால் முடியாது, நீலாம் ஒரு ஆளே கிடையாது, உன்னால் என் கிட்ட கூட நிற்க முடியாது. நீ என்னைக்காவது உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்துருக்கியா? உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது என்கிட்ட வந்து பேசுகிறதுக்குன்னு? யாராவது உன்னை வாய்க்கு வந்ததையெல்லாம் கண்டபடி பேசி மட்டம் தட்டினாலும் நீ ஒருபோதும் உன் தன்னம்பிக்கையை தாழ்ந்து போக விடாதே. அவங்க என்னவோ அவங்க தான் அதிபுத்திசாலி நினச்சிக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவர்களை விட அதிபுத்திசாலி நீதாங்கிறத அவங்க கண்ணு முன்னாடியே நான் நிரூபிப்பேனேன்னு செல்லமே. நீ எப்போதும் உன்னை நம்பு.
உன்னுடைய முயற்சியையும் உழைப்பையும் நம்பு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நீ நினைச்ச விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுக்குறேன். மன உறுதியோடு வாழும் உன்னை நான் ஒருபோதும் தோத்து போக விடவே மாட்டேன். உன் விடாமுயற்சி கேட்ட வெற்றியை கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். யாரையும் பழிவாங்கணும்னு நினச்சி நீ நேரத்தை வீணாக்க வேண்டாம். அடுத்தவங்களை பழிவாங்கணும்னு நினச்சினா உன் வாழ்க்கை தான் கேள்விக்குறியாக மாறி போகும். அதனால் உன்னை பற்றி யோசி. உன் வாழ்க்கையை எப்படி உயர்த்தி கொள்வதுங்கிறதுல கவனம் செலுத்து. அவங்க செஞ்ச நல்லதுக்கும் கெட்டதுக்கும் அவங்க கண்டிப்பாக பலனை அனுபவிக்க தான் போகிறாங்க. நீ எப்போதும் உன் உடம்பையும் மனசையும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும். நல்ல எண்ணங்களோடு வாழக்கூடிய நல்ல பிள்ளையாக நீ இருக்கும்போது கண்டிப்பாக நானே உனக்கான நல்லதை நடத்தி கொடுப்பேன். நீ எதையும் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம். இன்னைக்கு இல்லைனாலும் கூடிய சீக்கிரம் உனக்கான நல்லது நடக்கும். அது நாளைக்கே கூட இருக்கலாம்ன்ற நம்பிக்கையோடு இரு. உன் கோரிக்கைகளையும் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் இந்த சாயப்பா கிட்ட நீ சொல்லி இருக்கும்போது கண்டிப்பாக அது தவறாய் போக வாய்ப்பே இல்லை. உன் வாழ்க்கைக்கான அழகான நல்ல வாய்ப்புகளை நான் கொடுத்து உன்னை உயர்த்தி உனக்கான மகிழ்ச்சியை உண்டாக்க போகிறேன். உன் லட்சியங்களை எல்லாம் நீ அடைவதற்கும் வாழ்க்கையை ஜெயிக்கிறதுக்கும் வெற்றி பெறுவதற்கும் கண்டிப்பாக நான் வழிகாட்டுறேன். நீ வாழக்கூடிய காலம் வரைக்கும் நீ வருத்தப்பட தேவையே இல்லை. உன் கனவுகள் எதுவாக இருந்தாலும் வலியும் வேதனையும் எதுவாக இருந்தாலும் அதை சரி செஞ்சு ஏமாற்றங்களை தாண்டி உனக்கான ஏற்றங்களை நான் கொண்டு வந்து கொடுத்துட்றேன். மனமுருகி கண்ணீர் வடித்த உனக்கு எல்லா விதத்திலும் மகிழ்ச்சி வந்து சேரும்படி நான் செய்ய போகிறேன். ஒவ்வொரு நாளும் தினமும் ஒரு பரீட்சை எழுதுறது போல ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. மறக்கவே முடியாத மறக்கவும் முடியலாத அளவுக்கு உன் பிரச்சனைகள் உன்னை பாடாப்படுத்துதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் நீ உணர்ச்சி வசப்படாமல் உண்மையாய் நேர்மையாய் வாழ நினைக்கிற. அப்படி இருக்கும்போது நான் எப்படி உன்னை தோற்று போக விடுவேனேன்னு செல்லமே. நீ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்ததுன்றதை பார்த்துட்டு தான் உனக்கு உதவி செய்ய ஓடி வந்திருக்கேன். இனிமேல் நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாம். யார் உன்னை என்ன குறை சொன்னாலும் அதை தாண்டி உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான வெற்றிகளை நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்துறேன். நீ எப்போதும் பேசும் வார்த்தைகளை நேர்மையாக பேசி பழகு, உண்மையாக பேசி பழகு. பார்க்குறதிலும் பழகுவதிலும் கூட ஒரு உண்மை இருக்கட்டும், ஒரு கண்ணியம் இருக்கட்டும், ஒரு மரியாதை இருக்கட்டும். யார் உன்னை தாழ்த்தி பேசினாலும் இந்த சாயப்பா உன்னை உயர்த்தி வாழ வைக்கிறேன். யார் உன்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் இந்த சாயப்பா உன்னை மதித்து உனக்கான உயர்வை உன் வாழ்க்கையில் உண்டாக்கி தந்துடுவேன். உனக்கு என்ன வேணுமோ அது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். நீ செய்யும் நல்ல செயல்களுக்கு ஏற்றாற் போல நானே உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு தருவேன். யாருக்காகவும் நீ எந்த விஷயத்தையும் விட்டு கொடுக்க வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் வாழ்க்கையில் வாய்ப்புகள் கிடைக்கிறது கஷ்டம். நீ அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கிட்டா உன் வாழ்க்கையே உனக்கான வாழ்க்கையாக மாறிடும் அல்லவா. அடுத்தவங்க உன்னை பார்த்து ஐயோ பாவம்னு சொல்லணும்னு நீ அனுதாபத்தை தேடாதே. ஏன்னா ஐயோ பாவம்னு சொல்லிட்டு அவங்க அடுத்த நிமிஷம் கடந்து போயிடுவாங்க. நீ தான் எல்லா கஷ்டங்களையும் சுமந்து கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதனால் அனுதாபத்தை அடுத்தவங்ககிட்ட தேடாமல் அமைதியே உருவான பிள்ளையாக நீ இரு. உன் வாழ்க்கையில் உன்னை உயர்த்தி உனக்கான மதிப்பையும் மரியாதையும் நான் கிடைக்க செய்வேன். உனக்கான எல்லாத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுத்து வீழனும் நீ அழிஞ்சு போகணும்னு நினைக்கிற மனிதர்கள் முன்பாகவே உன்னை நல்லபடியாக வாழ வச்சு காட்டுறேன். ஏன் செல்லமே, என் அன்பு குழந்தையான உனக்கு எது நல்லதோ அதை சிறப்பாக நானே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கிறேன். யார்கிட்டையும் சொல்ல முடியாமல் மனசுக்குள்ளேயே நீ அடக்கி வச்சிருக்க உன் கண்ணீரையும் கவலையையும் வருத்தத்தையும் வேதனைகளையும் நான் போக்கி உனக்கான நல்லதையெல்லாம் சிறப்பாக செஞ்சு கொடுக்குறேன். நீ இழந்ததை தாண்டி உனக்கு உயர்வானதையும் வெற்றிகரமானதையும் உன் கைகளில் நான் வந்து கொடுத்தேன்.